சார் இப்போ 23 அமைச்சர்களில் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. முதலமைச்சரோட உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அதுக்கு என்ன சொல்லுங்கள்? பத்திரிகைத்துறை நம்ம நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தினமாக நான் நினைக்கிறேன். நம்ம புரட்சி தளபதி அண்ணன் விஜய் அண்ணன் வந்துட்டு எப்படி வந்து 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைத்தாரோ அந்த நிலை 2026 நம்ம புரட்சி தளபதி அண்ணன் அவர்கள் அந்த மக்கள் எம்ஜிஆருக்கு நிகராக அவரை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஊழல் இல்லாத நல்லாட்சி கொடுப்பேன்றதை வந்து மக்கள் விரும்புகிறாங்க. இது நாள் வரைக்கும் ஆண்ட திமுக வந்துட்டு கடந்த 5 ஆண்டில் மட்டும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவும் ஒரு 4 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ 2 கட்சிக்குமே நிர்வாகத்திறன் இல்லாமல் கடன் வாங்கி ஒரு அரசு நடத்துறது ஒரு நல்ல அரசா? ஒவ்வொரு மக்கள் மீதும் கிட்டத்தட்ட 4,80,000 ரூபா கடன். ஸோ இந்த நிலையெல்லாம் மாறணும். ஊழல் இல்லாத நல்லாட்சி வரணும்னா நம்ம மக்கள் தளபதி தேர்ந்தெடுத்துருக்காங்க. நிச்சயமாக அந்த நிலை மாறும். மக்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கும். தமிழகம் நல்ல முன்னேற்ற பாதைக்கு வரும்னு நாங்களாம் நம்புகிறோம். அதேமாதிரி மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்களும் உண்மையாக விசுவாசமாக தளபதிக்கு இருப்போம். மக்களுக்கும் உண்மையாக இருப்போம். எங்களுக்கு வாக்களித்த மக்கள் அனைவருக்குமே எந்த குறையாக இருந்தாலும் உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய அந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கோம். எந்த நிலையிலையும் டெண்டரில் கமிஷன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எங்கள் தளபதி சத்தியம் வாங்கியிருக்காரு. எங்கள் தளபதி முதலமைச்சர் வந்து எல்லா வேட்பாளர்கிட்டையும் சத்தியம் வாங்கியிருக்காரு. யாரும் மக்கள் பணத்தில் 1 ரூபா கூட தொடக்கூடாதுன்னு சொல்லி சத்திய பிரமாணம் வாங்கியிருக்காரு. ஊழல் பண்ணக்கூடாது சத்திய பிரமாணம் வாங்கியிருக்காரு. ஸோ அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு உண்மையாக இருப்போம். எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டோம். மக்களுக்காக உழைப்போம். 20 வருஷத்துக்கு பிறகு காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு அமைச்சர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் எப்படி பார்க்குறீங்க? காஞ்சிபுரம் வந்து சென்னை ஒட்டி இருந்தாலும் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டிய தேவைகள் நிறைய இருக்குது காஞ்சிபுரம். கண்டிப்பாக. இப்போ எங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ புறநகர் பேருந்து நிலையம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளாக கிடப்பில் இருக்குது. ஸோ நாங்கள் காஞ்சிபுரம்ன்றதுனால உடனடியாக அந்த இஷ்யூ நாங்கள் எடுத்து நாங்கள் அந்த பேருந்து நிலையத்தை கொண்டு வருவோம். ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து தொடங்கப்பட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்கே கேஷுவாலிட்டி எமர்ஜென்சியில் வந்து ஒரு ஏசியே கிடையாது. சென்ட்ரல் ஏசி கேட்குறாங்க. நேற்று ஒரு ஆய்வுக்காக போனேன். அப்படின்னா எல்லாருமே டாக்டர்லேருந்து பேஷண்ட்லேருந்து வேர்வையாக இருந்தாங்க சூழ்நிலை. அதெல்லாம் பார்த்து ஏன் இந்த இடத்துல ஏசி ஏன் கேட்கல நீங்கன்னு கேட்டால், இத்தனை பேரை கேட்டோம் செய்யலைன்னாங்க. இப்போ நாங்கள் வந்த பிறகு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். அதேமாதிரி படுக்கை வசதி கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் 200 படுக்கை வசதி, அதுவும் ஏற்பாடு செஞ்சு கொடுப்போன்றது பார்க்குறதுக்கு ஒத்துருக்கோம். தொகுதியில் முக்கிய பிரச்சனை பரந்தூர் பிரச்சனை. முதல்ல இருந்தே உங்கள் தலைவர் கையில் எடுத்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக அது வந்து தலைவர் உரிய முடிவு எடுப்பாருங்க. அது ஒரு நம்ம ஒரு சட்டமன்ற வேட்பாளராக ஒரு அமைச்சராக என்னால் அதை எதுக்கும் பதில் சொல்ல முடியாது. அது தலைவர் தான் முடிவு எடுக்கணும் அந்த இஷ்யூக்கு. பாலாற்று குடிநீர் காஞ்சிபுரத்துலேருந்து பாலாற்று குடிநீர் கேட்டிருக்காங்க. பிள்ளையார்பாளையன்ற பகுதி வந்து ஒரு 30,000 வேட்பாளர் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க, முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. அந்த பகுதிக்கு பாலாற்று குடிநீர் கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்துருக்கேன். நிச்சயமாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மொத்தம் ஒரு 23 அமைச்சர்கள் இன்னைக்கு. அதில் 20க்கும் மேற்பட்டோர் அடிமட்டத்தில் மக்கள் இயக்கத்திலேருந்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒருத்தராக நீங்கள் இன்றைக்கி அமைச்சரவையில் அமைச்சர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? முதலமைச்சருடைய இந்த தேர்வெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்லப்போனால் நீங்கள் சொன்னது போல தான் ரசிகர் மன்றத்துலேருந்து வந்தவங்களுக்கு தான் இன்றைக்கி கொடுத்துருக்காரு சொல்கிறீங்க. அது மட்டும் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அவங்க துறையை சார்ந்து யார் யார் செயல்படுவாங்கன்னு பார்த்து ஆராய்ச்சி தான் கொடுத்துருக்காருங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா 30 வருடத்துக்கு முன்னாடி ஒரு கிளை மன்றமாக நான் என்னுடைய பகுதியில் ஆரம்பித்து இன்றைக்கி தமிழக அரசோடைய மாண்பு முதலமைச்சருடைய அமைச்சரவையில் எனக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் மேலே மக்கள் வச்சுருக்க நம்பிக்கையும் மக்கள் அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் செயல்படுத்தக்கூடிய பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக நல்ல முறையாக செயல்படுத்துவோம். இந்த ஆட்சிக்கும் எங்களுடைய மாண்பு முதலமைச்சருக்கும் நல்ல பேர் கொண்டு வரதுக்கு நிச்சயமாக செயல்படுறோம். கோவை மாவட்டத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து 2 அமைச்சர்கள் கோவையிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. கோவை மக்களுடைய கோரிக்கைகள் எப்படி இருக்குது? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆய்வுகளை தொடங்கியிருக்கீங்க. அமைச்சராக போக போகிறீங்க தொகுதிக்கு. இன்னும் என்னென்னலாம் செய்ய வேண்டியது இருக்குது? ஏற்கனவே நான் என்னுடைய சட்டமன்ற தொகுதியிலே இருந்து சொல்ல போனால் அடிப்படை தேவையிலையும் நிறைய மக்கள் கிடைக்காம இருக்குது. அதை பேசிக் நீட்ஸ் நான் முதல்ல ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறது என்னுடைய முதல் கடமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்ருக்கிறேன்.
இன்னியுமே அவங்களுக்கு சாக்கடை வசதியிலேருந்து நிறைய இது வந்து இன்னும் அவங்களுக்கு பேசிக் நீட்ஸ் இன்னும் அவங்களால கிடைக்காம இருக்குது. அதை முதல்ல அவங்களுக்கு கிடைக்கணும். அதுதான் என்னுடைய முதல் கடமையாக இருக்குது என்னுடைய சட்டமன்ற தொகுதியிலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது. அது மட்டும் இல்லாமல் துறை ரீதியாக தலைவர் அவர்கள் எந்த துறையை எனக்கு கொடுத்துருந்தாலும் நிச்சயமாக அதை நல்ல முறையில் செயல்படுத்தி வரக்கூடிய இந்த நம்மளுடைய தமிழக முதல்வர் ஆட்சிக்கு நல்ல பேர் கொண்டு வரது என்னுடைய கடமையாக இருக்கும். நல்ல விதமாக செயல்படுத்துவோம். இதுவரை யாரும் பார்க்காத ஒரு ஆட்சியை தமிழக முதல்வர் கொடுத்துட்ருக்கிறாரு. அதற்கு நல்ல விதமான ஒரு துணையாக நாங்கள் இருப்போங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அரக்கோணத்திலிருந்து, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? முதலமைச்சர் முதல்ல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு, எனக்கு வாய்ப்பு வழங்கிய அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, 1980க்கு அப்புறம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து எந்த அமைச்சரும் அமைச்சரவையில் இடம்பெறலை. ஏன்னா அது ஒரு தனி தொகுதி. ஒரு சிறுபான்மையோட தொகுதியிலேருந்து ஒரு பட்டியலினத்த மக்களோட அமைச்சரவையில் நம்ம தொகுதியில் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஆனால் தளபதி அதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்காரு. அவருக்கு முதற்கண் நன்றியை கூறிக்கொண்டு, எனக்கு வழங்கப்பட்ட இந்த வாய்ப்பை மிக சிறப்பாக பயன்படுத்தி மக்கள் பயன்படும் விஷயங்களை அனைத்துமே அதற்காக முன்னேற்பாடுகளை முன்னின்று நடத்துவேன். இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் இல்லாத அளவுக்கு 7 பட்டியலினத்தவர்களை அமைச்சர்கள். அதுதான் சொல்கிறேன், பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் தளபதி சொல்லிட்டாரு. அப்போ அங்கே வந்து பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் எல்லாம் போய் சேரணும். அவர் தளபதி சொன்னதுன்னா எல்லாருக்கும் எல்லாம் வேணும். அதுதான் அந்த கோட்பாடில் தான் இன்றைக்கி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும். அரக்கோணம் சென்னையொட்டி ஒரு புறநகர் மாவட்டமாக இருந்தாலும் நிறைய அடிப்படை பிரச்சனைகள் இல்லைன்னு நீங்கள் உங்ககிட்ட பிரச்சாரத்தின் போது மக்கள் தெரிவித்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகளுக்கு முன்னெடுப்பு கொடுக்க போகிறீங்க ஒரு அமைச்சராக மாறினதுக்கப்புறம் தொகுதி மக்களுக்கு? ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு தொகுதியாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாமே ஒரு அன்றாட வேலைக்கு போய்ட்டு சம்பாதிக்கக்கூடிய மக்கள் தான். ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க வயலை சார்ந்த இடம் மாதிரி வாழ்க்கை மாதிரி. ஆனால் அரக்கோணம் பார்த்திங்கன்னா ரயிலை சார்ந்த வாழ்க்கை தான் ஒரு 50 ஆண்டுகளாக மக்கள் பயன்பாட்டில் இருக்குது. ஸோ அப்போது ஒரு காலையில் எழுந்து வெளியூருக்கு தான் போய்ட்டு வேலை செஞ்சுட்டு வரணும், வெளி மாவட்டங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒருங்கிணைந்த தொழில்பேட்டையை மிக விரைவில் தமிழக முதலமைச்சரிடம் முறையிட்டு அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்வேன். அதே மாதிரி மருத்துவத்துக்கு பார்த்திங்கன்னா மருத்துவக் கல்லூரியை கொண்டு வரத்துக்கு கண்டிப்பாக அரும்பாடுபட்டு எப்படியாச்சும் அதை நான் மாண்புமிகு முதலமைச்சரிடம் முறையிட்டு அதுக்கான வழிகாட்டலை நான் கண்டிப்பாக முன்னெடுப்பேன். இதுதான் வந்து உண்மையான ஜனநாயகம். இதுதான் வந்து உண்மையான ஒரு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறது. அதை எங்கள் தளபதி பண்ணுவார்னு எங்களுக்கு 22 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சனால தான் இப்போ வரைக்குமே அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். உண்மையாக நல்லவங்களை ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் நல்ல மனிதரான எங்கள் அண்ணன் தளபதி ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி எனக்கு இப்படி ஒரு இடம் கிடச்சி. கோவை மக்களுக்கு என்ன மாதிரியான இப்போ கோவையில் கிணத்துக்கடவுல உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அமைச்சராக இருக்கீங்க, அடுத்த கட்டமான பணிகள் எப்படி இருக்கு? நிச்சயமாக அந்த போர்ட்ஃபோலியோ வந்ததுக்கப்புறம் அது எந்த துறையாக இருந்தாலும் திறம்பட செயல்பட்டு என்னோட கோவை பகுதி மக்களுக்கும் சரி தளபதிக்கும் சரி ஒரு நல்ல ஒரு பேரை அந்த மக்கள்கிட்டயும் தளபதிட்டையும் வாங்கணும். சார் இன்னைக்கு தான் ஏற்றிருக்கோம். கண்டிப்பா மக்களோட குறைகள் அனைத்தையும் படிப்படியாக விரைவில் தீர்க்கப்படும். நீங்க ஒரு யங்ஸ்டர், நிறைய யங்ஸ்டர் அமைச்சரவையில் இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே தலைவர் வந்து எங்க மேல நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையை கண்டிப்பா அவருக்காக உண்மையா உழைச்சு நல்லபடியா செய்வோங்கிறத தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 30 ஆண்டு காலமாக ரசிகர் மன்றமா இருந்து மக்கள் இயக்கமா இருந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சராக தளபதி அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பு வழங்கியிருக்கார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கடலூர் சட்டமன்ற தொகுதி சேர்ந்த எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப நம்ம அமைச்சரா கண்டிப்பா மாற்றத்தை கொடுப்போம். தமிழ்நாடு முதல் மாநிலமாக கொண்டு வருவோம். தேங்க்யூ. உங்களுக்கு தெரியும், தமிழக வெற்றிக்கழகம் மாற்றத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதே மாதிரி 2026 மக்களோட ஆதரவோட நாங்கள் பெரும்பான்மையான வெற்றி பெற்று ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டோம். தளபதி விஜய் அவர்கள், நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இன்றைக்கி நாங்கள் அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்கோம். அதுக்கு என் மனமார்ந்த நன்றி. முக்கியமாக நான் பார்த்திங்கன்னா திருவாரூர் சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கி அமைச்சராக இருக்கேன். முக்கியமாக எங்கள் பகுதியில் பார்த்தா ராமநாதபுரம் மாவட்டம்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாருமே ஒரு ஜோக்கிலோட சொல்லியிருப்பாரு விவேக், தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க. அதை முதல்ல மாற்றி ஒரு நல்ல குடிநீருக்கு ஏதுவாக எல்லா மக்களுக்கும் கொண்டு வரதான் மெயின். அதை தாண்டி மீனவ மக்களோட பெரிய பிரச்சனைகள், இளைஞர் மீனவர்களால் ராமேஸ்வரம் மீனவர்கள் நிறையா சிறைப்பிடிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூக்கள் இருக்குது.
முக்கியமாக குடிநீர் அவலம், கருவமரங்கள்லாம் நிறையா மண்டி போயிருக்கு. ஸோ நீர்வளத்தை பெருக்கிறது, அதே மாதிரி நிறையா சுற்றுலாத்தலங்கள் உருவாக்குறது. ஏன்னா ராமேஸ்வரம் கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதியில் பார்த்தீங்கன்னா கடல் அமைதியான கடல், அழகான கடல். ஸோ அதை மேற்கொண்டு சுற்றுலாத்தலமாக வந்து முன்னேற்றணும். ஏன்னா ராமேஸ்வரம்ன்ற உங்களுக்கு தெரியும், நிறையா வந்து டூரிஸ்ட் வந்து போகிறாங்க. ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக அதை மாற்றணும். இந்த மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தை மற்ற மாவட்டங்களுக்கு எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக கொண்டு வரதில் நாங்கள் நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோட வழிகாட்டுதலோட கண்டிப்பாக நாங்கள் வந்து கொண்டு வருவோம். இப்போ அமைச்சராக பதவியேற்கக்கூடிய எல்லாத்துக்கும் முதலமைச்சர் என்னென்ன அறிவுறுத்தல் கொடுத்தாங்க? முதல்ல தளபதி சொன்னது நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், மக்களுக்கு வேண்டியதை அடிப்படை தேவைகளை உடனே பூர்த்தி செய்யணும். இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இப்போ அமைச்சரவையில் வந்திருக்கிறோம், என்னென்ன மாற்றங்கள் வரக்கூடிய நாட்களில் மக்கள் எதிர்பார்க்கலாம்? நான் 33 வயது உடைய ஒரு மருத்துவர் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ் மூலிமா என்னென்னா உங்களுக்கு வந்து கல்விகளை மேம்படுத்தலாம், பசங்களை நல்வழிப்படுத்துறது எப்படி, முக்கியமாக போதை வஸ்துக்களால் நிறையா பசங்கள் வந்து சீர்கட்டு இருக்காங்க, அவங்கள நல்வழிப்படுத்துறது. அதே மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு நிறையா முகாம்கள் நடத்துறது, என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு பார்த்து இங்கேயே வந்து தொழில் முனைவரை நிறையா உருவாக்கணும். அதுதான் மெயின். நிறையா தொழில்கள் இருக்குது, அதை கரெக்டான தொழிலாக பண்ணணும். இப்போ எங்கள் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் கடை, ட்ரெஸ் கடைனே ஆரம்பிக்கிறாங்க. நிறையா தொழில்கள் இருக்குது, அதை வந்து விரிவாக்கப்படுத்தணும். தொழில் முனைவர் நிறையா வந்து உருவாக்கி வெளிநாட்டுக்கு எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறையா வெளிநாட்டுக்கு தான் வேலைக்காக சேர்றாங்க. அதை முதல்ல குறைச்சி அவங்க உள்நாட்டிலேயே பயன்பெறும் வகையில், அவங்களுக்கு சம்பாதிக்கிற வகையில் எல்லா வகையிலுமே நாங்கள் வந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் தான் எங்களுக்கு மெயின் பண்ணுறோம். ராமநாதபுரத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம், அங்கே நம்ம என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம்? மெயினாக குடிநீர் அவலம். மெயினாக வந்து முக்கியமாக என் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 90% இடங்களில் குடிநீர் இல்லை, வெளியே தான் வாங்குறாங்க. 300 ரூபாய்க்கு மெனிக்கு சீபெல்ட்லலாம் அவங்க வாங்குறாங்க, புழக்கத்துக்கே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த காவிரி குடிநீர் திட்டத்தை மேம்படுத்தி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை எந்த அளவுக்குலாம் உபயோகப்படுத்துன்றதை பார்க்கணும். முக்கியமாக அந்த கரூர் திட்டம் மூலியமாக. அதே மாதிரி சில ஊழல்களில் பெரிய பெரிய ஆர்ஓக்கள் அமைக்கணும். அதே மாதிரி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம், இந்த மாதிரி விஷயங்களை நிறையா மேம்படுத்தணும். அதே மாதிரி கடலோர பகுதிகளில் நிறைய இடங்களில் பாசி படிஞ்சிருக்கு, அதெல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாக கொண்டு வரன்றது தான் எங்களுக்கு மெயின் மோட்டிவ். ஏன்னா முக்கியமான ஸ்தலங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா மதத்தோட ஸ்தலங்களுமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும். முக்கியமாக ஓரியூர் சர்ச்சு, ஏர்வாடி தர்கா, அதே மாதிரி கோயில் பார்த்தா ராமேஸ்வரம் கோயில், உங்களுக்கு வந்து உத்திரசமங்கை கோயில், இது திருப்பிளானி கோயில், இந்த மாதிரி நிறையா எல்லா 3 மதங்களோட முக்கியமான ஸ்தலங்களும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நோக்கி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை கொண்டு வரது எங்கள் ஆசை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.